உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும்.
படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வப்பா, கவலைப்படாதே சகோதரா. எம்மா 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 உருவத்துல சும்மா மயங்கவில்லை அம்மா, மனச பார்த்தா காதல் தானம்மா, கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வப்பா, கவலைப்படாதே சகோதரா. அருள்மிகு ஐயனார் தொட்டிச்சியம்மன் கோயில் உற்சவத்தை முன்னிட்டு இன்று நடைபெறும் இந்த கலை நிகழ்ச்சிக்கு எங்களை சிறப்பு அழைப்பாளர்கள் அழைத்த எனது கம்பிக்குடி பஞ்சாயத்துக்குட்பட்ட புளியங்குளம் கிராமத்தின் எனது சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு தலைமையேற்று வந்திருக்கும் காரியாவட்டி நகர செயலாளர் தம்பி செந்தில் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. மாவட்ட கவுன்சிலர் எனது சகோதரர் தங்க தமிழ்வாணன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. ஆவியூர் கவுன்சிலர் பாரதி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. காரியாவட்டி கவுன்சிலர் அண்ணன் பாண்டியராஜன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அரசோலம் கவுன்சிலர் சேகர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் மணி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. கல்குறிச்சி விஓ காசிமாயன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்த கல்லுப்பட்டி கிராம பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேப்பங்குளம் மனோகர் என்ன பஜார் குரு BK சரவணன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. சவுல்பட்டி முன்னாள் கவுன்சிலர் கருப்பியா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அன்பு நண்பரும் காரியாவட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் அவர்கள் கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. மிகவும் அருமையான நாடகம். கிராமத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நாடகத்தை அனைவரும் அமர்ந்து அமைதியான முறையில் கண்டிகளுத்து செல்லுமாறு கிராமத்தின் சார்பாகவும் ஊராட்சியின் சார்பாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு மரியாதை செய்த கிராமத்தார்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காரியாவட்டி கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாகவும் காரியாவட்டி பேரூராட்சி சார்பாகவும் காவல்துறை அதிகாரி அவர்கள் காவல்துறை அதிகாரி கிராம உதவியாளர் அவர்கள் வயர்மேன் அந்தோனி சின்னகலப்பட்டி கிராமத்துக்கு மரியாதை பண்ணப்படுகிறது.
சின்னகல்பட்டி கிராமம் வந்து மரியாதை பற்றி கொள்ளும்படி தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பெரிய கல்பட்டி கிராமம் வந்து மரியாதை பற்றி கொள்ளும்படி தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பிச்சம்பட்டி கிராமம் வந்து மரியாதை பற்றி தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பிச்சம்பட்டி கிராமம் மந்திரோடை கிராமம் வந்து பொன்னாடை பெற்றுக்கொள்ளும்படி தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பிச்சம்பட்டி கிராமம் சுந்தரங்குண்டு கிராமம் வந்து மரியாதை பற்றி தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சுந்தரங்குண்டு கிராமம் இந்த பிச்சம்பட்டி கிராமம் இந்த அவர் தோண்டி சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. ஹலோ ஹலோ நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி உங்க பாடி எங்க பாடி ஜட்பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தவங்க கூட்டம் நிறைய இருக்கிறனால நீங்க நல்லா ஓடுமுங்க. போதும் தம்பி இது போதும் தம்பி என்ன வாடி நம்ம என்ன செய்ய ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன். வணக்கம். அத்தனை உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப வணக்கம். பொன்னாடியை போற்றி விட்ருங்கப்போ இந்த வாரு. வருங்காலத்தில் கலெக்டராக வேணா அம்மா சொல்லுது, என் கள்ளச்செடியில் சொல்லி பார்க்குறேன். அதெல்லாம் விழிப்புணர்வு தான். யாராருக்கு சொல்லவா? இங்கே கிடையாது, விடு கண்டாலிமனே. சொல்றேனே உனக்கு போடணும்டா. நீதான்டா நான் குருநாதர், நீதான்டா டிரைவர். இன்னைக்கு நீ தாண்டா பெட்டிக்கு போடணும். 800 உரட்டா தின்று குசிவிட்டு போகலாம்ட்டு அவன் தான் அந்த புரோதம். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த பிறைத்தினி பைய மகன், வயது 32 ஆகி இன்னும் திருந்தவில்லை, பால் குடிக்கிறான், மண்டி கொடுத்தான். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த தம்பி TR மணிகண்டேன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்கத்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் கோயில்பட்டி செல்வம், இங்கே ஆல்ரவுண்ட் எடுத்து கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் அங்கு விலாஸ் கம்பெனியிலே தொடர்ந்து வாசித்து இன்று வரைக்கும் அந்த பேரை நிலையாட்டக்கூடிய எங்கள் அண்ணன் SS ராஜேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். தாளமித்து கொண்டிருக்கின்ற பெருங்கொண்ட ஒரு பூசாரி, உண்மையிலேயே புதுக்கோட்டை அருகாமுள்ள பூவரசகுடி கிராமத்தில் இருக்க கருப்பேங்காலியத்தா எல்லா ஜாமிக்கு அவர் தான் பூஜாரி. ஆனால் கவுச்சி இல்லாமல் சாப்பிட மாட்டார். சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார். பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் இருங்க ஏன் ப்ரோ. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி, ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடாமங்கலம் மண்ணின் மைந்தன் முருகனுக்கு பதிலாக பாம்பாட்டி பூமி விறகு லோடுமேன் ஏற்றுக்கொள்வேன். அவன் பூரா வந்தாங்க. வாடா எப்பா வாப்பா பூமி வாடா, பாம்பாட்டி பூமி வாடா.
துண்டுக்காகத்தான் வருவாங்க, அப்படி நடிச்சுக்கிடுவாங்க. பெரிய இது மாதிரி போக மாட்டேன். அப்புறம் அவன் போட்ட துண்டு எடுத்து கொண்டு ஓடிடுவாங்க. வாடா வா, இந்த மேடை அடித்த ஆள் யாரு? எப்போ ஒரு ஆணி சேர்த்து அடிக்காமல் இது வேற வெக்கக்கேடு. சென்ட்ரிங் போகிற நினப்பில் அடிச்சிடாதப்போ முட்டு கீழே பார்க்க ஆள் கொடுப்பா. எனக்கு போடுங்க இப்போ, நான் தான் இது கொரண்டி சுப்பிரமணி. இங்கே பப்புனாகர் அடிக்கும் எனது அருமை அண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனமான எம்கே ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் புனாடை போடப்படுகிறது. ஏழை போத்தி முடிச்சு ஒரு வாரம் ஆச்சுடா. சொல்லணும்னே லென்த்தா. அடுத்து பொம்பளை ஆளுக்கு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போங்க. அப்படியே போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போ, நம்ம வீடு தான். உள்ளே போங்க. சிலிண்டர் கசிவு அடிக்கிறது ஓசை மாட்டி விட்டு போ. பொன்னாடியை பற்றி எங்களை கௌரவப்படுத்திய வரும்போது ஊரை பார்த்தேன், 10 வீடு தான். ஆனால் அந்த 10 வீட்டுக்கு இம்புட்டு சொந்தக்காரர் இருக்கான்னு நீங்கள் சொல்லவே இல்லையாண்ணே. நாங்கள் ஊரை உங்களுக்கு சொந்தக்காரங்க. தலைக்கு 100 ரூபா கொடுப்பியா? தலை இருள் அடிச்சிருச்சாடா. ரூம்பாய் பொன்னாடியை பற்றி எங்களை கௌரவப்படுத்திய. ஆனால் அந்த மரியாதை இதெல்லாம் இங்கே தான் பார்க்குறேன். இந்த வெத்தலை கொடுக்குறதெல்லாம் அதெல்லாம் அந்த பகுதியிலே இந்த கலாச்சாரம் பழைய பண்பாடு மாறாமல் இருக்க உங்களுக்கு பாதம் தொட்டு நன்றி. ஏன்னா விழாவை நடத்துறது பெருசு கிடையாது. இந்த விழா கமிட்டியாளர்கள் படுற சித்திரவதை இளைஞர்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் காவல்துறை அதிகாரிகிட்ட பர்மிஷன் வாங்கி யாரும் தண்ணி ஓட்டால் அவன் நம்மளை நோத்தான்னு சொன்னால் கூட அன்றைக்கி பேசாமல் இறுகிக்கிறணும். இல்லைன்னா திருவிழா கருத்து போடுவாங்க. அம்புட்டு உங்களுக்கு தான் தெரியும். காலையில் கூட்டம் போட்டு செலவு கணக்கு பார்க்கும்போது சின்ன பையன் வந்துச்சு கேட்பேன், டீ செலவு எப்படி 13000 எழுதி வைப்ப? அந்த செலவு அதெல்லாம் உங்கள் கஷ்டம் உங்களோட தெரியும். காசு கொடுக்குற ஆள் கூட அங்கேயே இருங்கப்போ. நான் உங்களுக்கு விழிப்புணர்வாக தான் இருப்பேன். செந்தில் என்ன சிரிக்கிறார், ஏற்றி விடுறானா இறக்கி விடுறானான்ட்டு. பூராமே சொந்தங்கள் தான். இவங்கெல்லாம் பெரியவங்க, இங்கே அரசியல்வாதி முக்கியஸ்தெல்லாம் உட்காந்துருக்காங்க. இவங்க ஆரம்ப காலத்தில் எப்படி கஷ்டப்பட்டு இந்த உயரத்துக்கு வந்தாங்க தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் கஷ்டப்படாமல் உயர்வதில்லை. கஷ்டப்பட்டு உயர்ந்த அத்தனை மனிதரும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை பார்க்குறேன். நன்றி. இன்னும் நம்ம கட்சி இருக்குது, வேறு கட்சியை சொல்கிறேன்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவர் பொது மனிதன். ஏன்னா உணவு கொடுப்பதில் அத்தனை மக்களுக்கும் பிடித்ததுனால சொல்கிறேன், யாரும் கோச்சுக்கிறாதிய. தம்பி பாட்டத்தோடு ஒன்றுமே பாடலை, பெரிய தாலி உன்னிகிருஷ்ணன் மாதிரி டீயை குடிப்பார். எக்கோ வை, இப்படி பெரும் மைசூரில் இருக்கும்போதே ஒழுங்காக வைக்க மாட்டேங்களாடா. நீ வை நான் வைன்னு. ஓனர் யாருப்பா? ஓனர் தம்பி தானா? ஏ தம்பி நீயாடா? இன்னைத்தான் பார்க்குறேன். ஹலோ ஹலோ ஒரே ஒரு கனிக்காக, ஒரே ஒரு கணிக்காக சிவனுடைய குடும்பத்தில் அன்னைக்கு சண்டை. சிவனோட குடும்பத்தில் அன்னைக்கு சண்டை. ஃபைட் ஃபைட். நீ போனியாக்க தெரியாதுண்ணே. நீ சொல்லுங்க, நீ சொல்ற. தெரியாதுண்ணா. அது என்ன சண்டை எது சண்டை? அது என்ன சண்டை எது சண்டை சொல்றேன். ஒரே ஒரு கனியை கொண்டு போனாரு, ஒரே ஒரு கனியை கொண்டு போனாரு நாரத மகரிஷி. நாரத மகரிஷி இந்த உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வராங்களோ, இந்த உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த கனின்னு போட்டிய துவக்கி வச்சாரு. சிவன் பார்வதி 2 பேருக்கு நடுவுல, சிவன் பார்வதி 2 பேத்துக்கு நடுவுல. அப்ப முருகப்பெருமான் என்ன செஞ்சாரு? மயிலை எடுத்துக்கொண்டு, மயிலை எடுத்துக்கொண்டு. முருகப்பெருமான் வரிலாம் வரல, ரொம்ப அடிச்சு விடாத, செகுலத்தை ஆரம்பிச்சு விடுவேன். அதெல்லாம் அந்த நீக்குற கரண்ட்டை வச்சுக்க. என்னடா இது அம்மி ஊத்துற மாதிரி மண்டையை பார்த்துருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு செழிப்பு எடுத்து சேட்டஸ் வை, 100 லைக் விழுகும். ஆனா விநாயக பெருமான், ஆனா விநாயக பெருமான் உலகத்திலேயே அன்னையும் தந்தையும் தான் உலகம்னு சுத்தி வந்து கனிய பெற்று அப்படி முருகே மயில போகலைன்னா பழனி என்று ஒரு படை வீடு கிடைத்திருக்காது. என் ஜாமி, என் ஜாமி அன்னை தந்தை தான் வணங்கி பாட்டு தாண்டா. அன்னை தந்தை நான் வணங்கி, அன்னை தந்தை தான் வணங்கி புளியங்குளம் அருமை நல்ல ஜவை வணங்கி, அருமை நல்ல ஜவை வணங்கி, அருமை நல்ல சபை வணங்கி, அருமை நல்ல சபை வணங்கி. புளியங்குளம் கிராமத்திலேயே கட்டழகி சுயம்பு ஐயனார் குடியிருக்காரு, குங்கும பொட்டழகி சுயம்பு ஐயனார்
குங்கும பொட்டழகி ஏலோ 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 எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ அருள்வாக்கு சொல்லி வச்சா சந்தன கருப்புட்டா ஏழை மக்களை வாழ வச்சா இந்த ஏழை மக்களை வாழ வச்சா அருள்வாக்கு சொல்லி வச்சா சந்தன கருப்புட்டாய் ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி தரிசனமும் கிடைச்சது தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி நமக்கு புளியங்குளம் கிராம மடியம் குங்கும பொட்டழகி நமக்கு புளியங்குளம் கிராம மடி குங்கும பொட்டழகி போடு ஏலோ 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 எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ சரட்டு வண்டி கட்டி ஆதி கிளவே வளர்த்த கரிமாட்ட ரெண்டு பொட்டி ரெண்டு கரிமாட்ட ரெண்ட பொட்டி சாரட்டு வண்டி ஓட்டி ஆதி கிளவே வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி நல்ல காரி மாடு ரெண்டு ஊட்டி சரட்டு வண்டி கட்டி கரிமாட்ட ரெண்டு பொட்டி நம்ம கரிமாட்ட ரெண்டு பொட்டி கால கருக்களிலே ஏன் சொனையா அங்க பத்தியமான சொனையா டேய் ஏலோ 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 எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ அஞ்சு சட வரசி வர என் கல்லியரி தெக்க உனக்கு டேய் என் தொட்டிச்சி அம்மா அழகு சட தோரணையிட அழகு சட தோரணையிட அழகு சட தோரணையிட அஞ்சு சட வரசி வர அழகு சட தோரணையிட தொட்டிச்சி அம்மா அம்மா என் தொட்டிச்சி அம்மா கெட்டவரம் தந்தோருவாய் எதாயி கேட்டவரம் தந்துடுவாய் என் தாயி கெட்டவரம் தந்தோருவா எதாயி இவ தாயமங்கலம் முத்து மாறி தங்கச்சி தொட்டிச்சி டேய் இவ தாயமங்கலம் முத்து மாறி தங்கச்சி என் தொட்டி அழுகிற விச்சருவா அசையாதுடா இந்நாட்டிய கருப்பே வெள்ளி புடியருவா அழுகிற வீச்சருவா கருப்பு இறங்கி வரா அழுகிற விச்சருவா அசையாது முடியருவா கருப்பே அசையாது முடியருவா கெட்டவரம் தந்தோருமா ஏ சாமி கேட்டவரம் தந்துடுவாயே சாமி கேட்டவரம் தந்துருமா 18ஆம் படி கருப்பு ஏ சாமி அந்த 18 படிதான் எனக்கு குலசாமிடாட்டா ஏலோ 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 எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஊரோத ரெண்டு ரச்சு உள்ள பிச்சம்பட்டி புளியங்கோலா தாய் உள்ளையா ஒத்துமையாயிருச்சு புள்ள ஒத்துமையாயிருச்சு ஊரு திரண்டிருச்சு பிச்சம்பட்டி புளியங்குளம் தாயும் புள்ளையா ஒத்துமையும் ஆயிருச்சு ஒத்துமையும் ஆயிருச்சு நாடுது ரெண்டு இருச்சு ராசாக்கா நாடுது ரெண்டு இருச்சு ராசாக்கா நாடுது ரெண்டு இருச்சு ராசாக்கா நம்ம நாடகத்தை பார்க்க தன ராசாக்கா ஏய் ஒரு நானே நன்னே தானே நானே தன நானே நன்னே நானே நன்னே தன்னானே நானே நன்னே தன்னா தன தானா தானா கானா கவன ஐயனா அட உணவு நாய்க்க நாய்க்க நாய் மண்ணா
அப்படி போய் அப்படி வந்துட்டேன் பூரா கிருன்னே இருக்கலையே. கிளாப்ஸ் ப்ரோ, கிளாப்ஸ் பண்ணலாம். நல்ல சாங்கு தான். நாடக தொகையை பூரா கட்ட ரெடி ஆகிட்டேன். உன்னை கேஷ் பண்ணுறேன். பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான்னு நேற்றைய தினம் சிவன் ராத்திரி தினத்திலே தன்னுடைய குலசாமியை வணங்குவதில் இந்த தமிழன் என்றைக்குமே சலித்ததில்லை. அப்படி குலசாமியை வணங்கிட்டு நேற்றுலாம் பார்த்தோம்னா நிறைய ஃபோன் கால் எனக்கு. கோயில் சிலையை காணோம், காட்டுக்குள்ளே கல்லா வச்சுருந்துருக்காங்க, கல்லை காணோம். அந்த கல்லை ஒருத்தையும் வீட்டுக்கு அடகல்லா தூக்கி போட்டேன். அவன் குலசாமியா வீட்டோட போய் அதை பேத்துட்டு வந்து அதே இடத்துல வச்சு கும்பிட்டுருக்காங்க. இன்னொரு இடத்துல சாமியை காணோம்னா பொம்பளை ஊற ஒரு ஒம்பளங்கிட்ட ஆடிட்டு இந்த வேலிக்கரில் ஓடுறான். அங்கிட்டு ஒரு ஒம்பளை பனைமரத்தில் ஓடி இருக்கா, ஒருத்தி பரிப்பாசில் ஓடி இருக்கா. கடைசியில் சாமி கல்லை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி இதாண்டா நம்ம சாமி அப்படின்னு ஊர் சனமே லாரியெல்லாம் வந்தவங்க விழுந்து பிறண்டு நெறிஞ்சு முள்ளாம் குத்தி கல்லை அலசிட்டு பார்த்துருக்காங்க. தொண்டி 70 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. மயில் கல் ஆடி இருக்கேன். அப்படி இதெல்லாம் ஜோக்கு தான், எல்லாம் சிரிச்சுக்கணும். அண்ணன் எல்லாம் சிரிக்குது. ஏன் சொல்கிறேன்னா சாமி என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது. இன்றைக்கி அப்படி கிடையாது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அது அன்னைங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு நினைக்கிறேன். உசிலம்பட்டி பக்கம் ஊர்னேன். அங்கே தமிழ் கடவுள் முருகனை பற்றி மேடையில் சொல்லக்கூடாது, புகைப்படமும் இருக்கக்கூடாது. 8 ஊருக்கு அந்த பொய் சத்தியை வாங்கியிருக்காங்க. தெரியாமல் முருகன் சொல்லிவிட்டு எனக்கு 150 ரூபா பிடிச்சிக்கிட்டாங்க. உண்மைதான்ப்பா, சாமி அப்படி இருக்குது. ஆனால் இங்கே சாமி ஊரம் தத்துரூபமாக இருக்குது. பார்த்துட்டேன். நீங்கள் காப்பு கட்டியிருக்கும் போதே தெரியும். எப்பயுமே எந்த ஊரில் நீங்கள் நாடகம் வச்சாலும் நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் காப்பு ஆகுங்க. இல்லாட்ட எங்களால் சித்திரவை தாங்க முடியாது. உள்ளே வர்றவே என்கிட்ட போட்டோ எடுத்ததுமெல்லாம் டான்ஸை நோண்டிக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைகிட்ட நம்பர் வாங்கினாத்தான் போவேன். அப்படித்தான் நம்பரை கொடுத்துருச்சு டான்ஸ். அவன் போக மாட்டேங்கிறத அடித்த சரக்கு அழுகிறேன். 1/2 மணி நேரம் தொலைஞ்சு வாடா அப்படின்னு நம்பரை கொடுத்துருச்சு. மறு வருஷம் வந்தோடனே அந்த பிள்ளையோட சண்டைக்கு வரேன். 1 வருஷமாக உனக்கு ஃபோன் அடிக்கிறேன், ஃபோனே போகலை. என்னென்னு பார்த்தா 8 நம்பரில் அடிச்சிருக்கேன். அப்படிலாம் நிறையா இருக்கேன். இந்த நான் வரும்போது கூட உங்கள் ஊரில் பார்த்தீங்கண்ணே சின்ன பையில ஊரை அந்த ப்ரீபெய்டு கேம் விளையாடுறாங்க. தப்பு தம்பி, விளையாடக்கூடாது, அது பெரிய சூதாட்டம். இப்போ உள்ளே வந்து ஒருத்தன் கேட்குறேன், இவன் ஆளுக்கு மசுறு ஒட்டு மசுறு இருந்தால் கொடுத்து விடணும். படிப்பு புழுண்டு வரும். எப்படி படிப்பாங்க? இப்போயே கப்ளிங் தெரிஞ்சா எப்படி வண்டி சர்வீஸ் ஆகட்டும். அதில் எஃப்சி போகும்போது மாட்டிக்கலாம். எடுத்த புது வண்டியிலே இவன் கப்ளிங் லைன் பண்ணுறானே. இந்த கப்ளிங் லைன்னா என்னண்ணே? அவரை கலைச்சிக்கிட்டு பாரு, சோழி முடிஞ்சு. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி கிராமத்தார் சார்பாக பணிவுடன் அழைக்கிறார்கள். காவல்துறை ஐயா இங்கிட்டு வாங்கய்யா, வாங்க ஐயா. இதில் பூரா அந்த அவரை பார்க்குறாங்கன்னா நிறைய பேர் அவதானம் கட்டினாள். இப்போ பேசுவேன் 2 பேர். இந்த ஆள் தான் அன்றைக்கி 300 ரூபாய் என்னை போட்டது. உண்மைதான். காவல்துறை அதிகாரி ஐயா நல்லவர்கள் நிறையா இருக்கிறார்கள். அவருடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். என்னை கண்டுக்கிறவே இல்லை. உங்களுக்காக நான் மேடைக்கு விழிப்புணர்வாக இருக்கேன். என்ன ப்ரோ? காக்கி சட்டை எனக்கு ரொம்ப ஒரு சொந்தம். அவர் யாருன்னு தெரியல. இல்லை காலையில் யோசிச்சு அண்ணே நீ சிரிச்சு என்னை காட்டி கொடுத்துருவேனே எங்கள் அண்ணே. பாசத்துக்குரிய ஆவியூர் என் பாச உறவுகள் எங்கு சென்றாலும் ஆவியூர் கிராமத்திலிருந்து வருகை தந்து எனக்கு பொன்னாடை அடைவித்து மகிழ்ப்பார்கள். ஆவியூர் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றி. நன்றி என் அன்பு உறவுகளே. மாப்பிள்ளை பாண்டி, என் அன்பு மாப்பிள்ளை பாண்டி அவர்களுக்கு நன்றி. இளைஞர்கள் அது யார்? நம்ம ஊர் தானே. எந்த ஊர்? எந்த ஊர்லேருந்து? ஜம்மு காஷ்மீர். இரு மாப்பிள்ளை மொட்டனாக்கு சமீ காஷ்மீர். என்னது நீங்கள் சொல்லிடுங்க ப்ரோ, வரலன்னா விட்டுருங்க. இதை வேற மாதிரி சொல்லணும். தன்னுடைய உயிரை கூட பெரிய நினைக்காம தம் தாய்நாட்டுக்காக உழைக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி. அவருடைய சார்பாக எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். செல்லமுத்து, நல்ல முத்து.
நன்றி ராணுவம் செல்லமுத்து நன்றி. வேற யார் வர்றா? வாங்க, ஆளுக்கு ஒரு தட்டியா பிரிச்சுட்டு போய் கூத காய்ங்க. வாங்க வாங்க பிரிச்சுருங்க. எல்லாமே முடிச்சு. ரூம் பாய் அடிச்சு வை. ஏய் தம்பி, நான் திருப்பவா? இந்த நக்கல் மாதிரி தானே போன வாரம் அரைஞ்சேன். இழுச்சு வை, இழுச்சு. கே சரஸ்வதி எர்த் மூவர்ஸ் மந்திரி உடை சார்பாக இந்த அழகிய புகைப்படத்தை நினைவு பரிசாக கொடுத்த இந்த கே சரஸ்வதி எர்த் மூவர்ஸ் மந்திரி உடை என் அன்பு உறவுக்கு நன்றி. நன்றி. எடுங்கடா. நன்றி நன்றி ப்ரோ. இல்லை இது ஒரு வீடு நிறைஞ்சு போமாடா நரேன். ஏய் மாற்றி இங்கே மாட்டி விட்டு வந்துடாத, அங்கே கொண்டு ஒன்று அன்பாலயத்து. உண்மையிலே காசு என்பது கொடுத்தால் உடனே செலவாகிவிடும். இந்த மாதிரி நினைவு பரிசுகள் அன்பாலயத்திலே இந்த உலகம் உள்ள வரை இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சகோதரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம வாங்கின பரிசு இந்த மாதிரி தானே, இதானே நிரந்தரம். என்னன்னே என்னத்த சொல்ல, ஒரு சாங் பாடிக்கிறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலஜு வந்தான் சாமி, கலசம் வந்தா சாமி. இருமுடிய தலஜு வந்தான் சாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா. மாலைகளை போட்டு தன வரா, மாலைகளை போட்டுக்கின்னு வரோம். மாலைகளை போட்டுக்கிட்டு வரோம். கவரிமலை மடிகண்ட நான் பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். கொல்லிமலை ராலிமலை விறகு மலை அஞ்சு மலை. கொல்லிமலை விராலிமலை விறகு மலை அஞ்சு மலை. கொல்லிமலை ராலிமலை ஏ விறகு மலை ஏ அஞ்சு மலை. அஞ்சு மலம் பாருங்க அந்த ஐயப்பனை நடி ஓடுங்க. நீங்க அஞ்சு மலம் பாருங்க அந்த ஐயப்பனை நடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம், ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. உண்மையிலே ரொம்ப ஒரு பக்தியான சைவம், ரொம்ப சைவமான தெய்வம் ஐயப்பன். ஐயப்பனுக்கெல்லாம் சுத்தபத்தமாக இருக்கணும். எங்கே சுத்தபத்தமாக இருக்க? கணேஷ் கோயில போடலாம், சீரட்டு அடிக்கலாம், டொங்காஸ் அண்ட் லாங். அப்போ டொங்காஸ் போடலாமாண்ணே? கொஞ்சம் உள்ளே வாங்கலை, கேசரி கட்டி வச்சிருக்கேன், வாங்கிட்டு போவீங்க. உங்கள் வேலை மசாலா பாருங்கள் ப்ரோ. கப்ளிங் டச்னும் ஓசனும் ஓசில் நிறுத்தணும். மட்டன் சாப்பிடக்கூடாது, மற்ற எல்லாமே செய்யலாம். சரி ஐயப்பனுக்கு ஏன் ஒரு பக்கம் போகிறோம்னா, ஏய் இங்கே ஏற்றுறா, அருப்புக்கோட்டையில் கேட்குது வால்யூமு, இங்கே இன்னர் வை ப்ரோ, அவுட்ரு போகுது, இங்கே ஏற்றுங்க ப்ரோ. உங்கள் மைசெட்டை பேரை ஏற்றி விடுறதுக்காக தான் அவதாரம் எடுத்து வந்திருக்கேன். ஒழுக்கம் விழுப்போம். அதே ஒன்று, ஐயப்பன் முருகன் ஓம் சக்தி பராசக்தி. நான் சொன்னது பழிச்சிருச்சு, நான் தான் ஆரம்பிச்சு விட்டேன். ஓம் சக்தி போகிற ஒம்பளையே குத்தாட்டம் போட்டு போகிற என்னைக்கு ஆத்தா உன்னைய முதுவை இழிச்சிக்கிட்டு குத்தா போதுன்ட்டேன். அந்தந்த நீல பசை சாச்சி பிடிச்சி பொம்பளை உரம் சேர்ந்து சிரிச்சுக்கங்க தாய். நீங்கள் தான், நீங்கள் இல்லாட்டா அந்த கோயிலில் ஒன்றும் பண்ண முடியாது. போடுங்க. இந்துக்கள் வணங்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வமே துடியானவை, உண்மையானவை. நான் இந்த தெய்வங்களை வணங்க வேணாம் என்று சொல்லவில்லை. தெய்வத்தை வணங்கும் விதம் ஒன்று இருக்கிறது. ஒரு மனதோடு நாம் நல்லா இருக்க வேண்டும், 4 பேரை போல முன்னேற வேண்டும் என்று ஒரு மனதோடு வேண்டிக் கொண்டு பக்தி பிரபத்தோடு போடக்கூடிய ஒவ்வொரு பக்தனுக்கும் தெய்வம் நீ கோயிலிருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள உன் வீட்டில் வந்து நிற்க. இதான் உண்மை, நம்பணும். இப்போ முருகனுக்கு மாலை ஓட்டு போகிற ஆம்பளையில் பாரு,
நான் ஒரு நாள் கிளம்பிட்டேன். சும்மா இப்போ மாலை போடாமல் ஒரு பைய கூட வா உனக்கு 2 ரூபா தரேன்ட்டேன். நான் விடலை, கிளம்பி போயிட்டேன். என்ன நட அப்படின்னு நேராக சிந்தலக்கரை வரைக்கும் மங்குன்னு போனேன். காலையில் படுத்துக்கிட்டு கால் வீங்கிக்கிருச்சு. 2 எட்டு கூட எடுத்து வைக்க முடியல. சரின்னு வேகமாக போய் ஒரு லாரி வந்துச்சு. எப்படின்னு கையை கட்டினேன். அவன் நிப்பாட்டினே. அங்கிட்டு 4 பேர் கத்திட்டாங்க, வெற்றிவேலு முருகன் இருக்குன்ட்டேன். அரோகரா. நான் உடனே ஒன்றும் இல்லைண்ணே தண்ணி கொடுங்கண்ணேன்ட்டேன். கடைசி வரைக்கும் என்னை நடக்க விட்டேன். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். முருகனுக்கு போகிற ஆளு பூராமே ஒரே சிந்தனை தான். அப்படி போகும்போதே யோசிச்சுட்டு போவாங்க. ஆம்பளைய ஊரான் எப்படியோ வந்துட்டான், திருச்செந்தூர் போகணும், ரொம்ப கஷ்டம், பொண்டாட்டி வேற வலை இல்லைண்டா, சாக்கெட்டு பிக்கெட்டு பிட்டு வாங்கிட்டு வர சொன்னான். அம்மா ஏன் மண்ணள்ளி போடுற சேஜிபி காரு கேட்டேன், பஞ்சாமிரத டப்பா இவனை கொடுக்காட்டேன், அவன் வைவேன், சின்னத்தம்மக்கா அத்தனை பேர் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். கையில் 2000 தான் இருக்குது. வர்றையும் பூரா குட்டே ரொட்டியும் ஆப்பிள் வாங்கி கொடுத்துட்டேன். அவன் அங்குச்சாமி சடங்குக்கெல்லாம் நம்ம 3000 செஞ்சான். அவன் திராட்சை அழுகுனதை 1/2 கிலோ வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு வா முருகன்னு விபூதி அள்ளி வச்சுட்டாங்க. அவன் கிடா வீட்டுக்கு போய் 2000 கொடுத்தேன், ஆடு உரிச்சு கொடுத்தேன் ஃப்ரீயா. அவன் 150 ரூபாயை கொடுத்துட்டு அதுலேயும் 50 ரூபா தாள் கிழிஞ்சதாள். கண்டாளி மயங்க இருக்கட்டும் வச்சுக்கிறேன், முருகா வெற்றிவேலு முருகா 60 ரூபா. அதுலேயும் சில பேர் கெட்ட வார்த்தை பேசிட்டே வெற்றிவேலு முருகான்ட்டேன். ஏ போங்க மச்சான், ஏ மச்சான் உக்காலி அப்படி சொல்லிவிட்டு ஐயா முருகா 60 ரூபா என்ன அது சொல்லிவிட்டா அழிச்சிருமாக்க. இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். பொம்பளை ஊரா பூரா ஒரே சேலை வம்சத்துக்கு அதெல்லாம் செய்யுங்க தான், நல்ல தெய்வம். நான் வேணான்னு சொல்லலை, பக்தியோடு செய்யுங்க. ஆனால் கவனம் தேவை. இதில் அந்த வம்சத்துக்கு போகிற அந்த தலையை மட்டும் மின்சேட்டில் உட்காந்துக்கிறோம். மின்சீட்டில் உட்காந்து 150 ரூபா கூலிங் கிளாஸை போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு ஒரு மணி பிரஸை திறந்து பார்க்கும், காசு எம்பிட்டுருக்குன்னு. அது மட்டும் காலை ஆட்டிக்கிட்டே போகும். மற்ற ஒம்பளைய ஊரா எப்போ தெரியுமா, அந்த காரியா வீட்டிலேருந்து கிளம்பும் போது நம்ம ஆவியூர் தாண்டதுக்கு முன்னாடி தான் பாட்டு செல்லாத்தா பூரா பொம்பளையில் மாங்கல்யத்தெல்லாம் எடுத்து ஒத்தின்னு இருப்பாங்க. வம்சத்தி தாயே எல்லாத்துக்கும் நல்ல புத்தி கொடு அத்தா, 100 நாள் வேலையில் இன்னும் 100 ரூபா ஏறணும், அதெல்லாம் வேண்டுங்க. ஆவியூரை தாண்டி மண்டல் நகர் போயிடும். அங்கே அந்த இடத்துல ஒரு சாங் ஓடும், அந்த கோச்சில் சிகப்பு சேலையில காட்சி தருவா, வாட்சி தொலைச்சிடாத, சிங்கத்தி மீதி ஏறி பவனி வருவா. அப்போ பார்க்கணும், அடாடாடா பூரா பூரிப்பு. கொஞ்சம் அப்படி தாண்டி மாடு தாண்டினோடனே அந்த ஒத்த கடையை தாண்டினோடனே டிரைவர்கிட்ட போகும் ஒரு அம்மா, டிரைவர் தம்பி சத்தி அவர் சொல்லுங்கள் சத்தி, என்ன பாட்டு போடுற, உன் வண்டியை நாளைக்கு கிராஸ் பண்ணிடுவான், நல்லா குத்துப்பாட்டை போடு. அவன் நான் குத்த முடியாமல் தான் இருக்கேன், என்ன சார் குத்துப்பாட்டு எப்படி சாங் எதிர்பார்க்குறீங்க, நல்லா நங்குன்னு. அவன் கிளம்பிடுவேன், யமுனா நதி கரையோரத்தில் கண்ணா ஒந்தன் சாங்க. அவன்கிட்ட போய் கச்சா கச்சா, அவன் நம்மளை காலி பண்ணிடுவாளுக அப்படின்னு கீறாடுதுன்னு தெரியாமல் அவன் ராட்டை பிடிச்சி ஆட்டி அவன் இப்படி போவேன். நம்ம பொண்டாட்டியை விட்டு 7 நாள் ஆச்சு, இந்த கீரை முட்டையை நம்மளை கொண்டுருவாளுகன்ட்டு கடைசியில் கட்டி பூட்டி நான் வெற்றியான் புளிய மரத்தில் ஒரே தான் பிடிச்சி கடைசியில் பாட்டு பாடுவேன், ஆடி அடங்கும். ஏன்னா இந்த ராடு என்னாச்சு லாஸ்ட்ல வெல்டிங் வச்சுட்டாங்க பொத்து. ஏன் சொல்றேன்னா, ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே உறக்கமில்லாமல் இவர்கள் குடும்பத்தை எல்லாம் பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இந்த ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே காவல் காக்கக்கூடிய கருப்பு சாமியாக பார்க்கிறேன் ஓட்டுநர்களை. உண்மைதான். இப்போ எங்கள் அன்னைங்கெல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் அரசியல் இருக்கும்போது ஒரு இடத்துக்கு விரைவாக போகணும், அங்கே நம்மளை பாதுகாப்பது ஓட்டுநர்கள் தான். அவர்கள் கவனத்தை சிதறவிடக்கூடாது. கவனத்தை சிதறவிடும் போது என்ன, நீ பாட்டுக்கு நங்குன்னு குத்திக்கிட்டு இருக்கும்போது அங்கே வேகத்தடையை பார்க்க மாட்டேன், ஓன் தடையை பார்த்துருவானே. சிந்திக்க வேண்டும். நேற்றுலாம் பக்கத்து ஊரில் ஒரு சரியான சண்டை, புதுசாக கல்யாணம் பண்ணவேன் கோவம்னா அழுது, பெரிய பிரச்சனை உனக்கு தெரியாதரா, என்னம்மா பிரச்சனை கேட்டேன். அந்த பிள்ளை சொன்னிச்சு, என்னமோ தெரியல பாத்ரூம்குள்ளே போனேன். சரி பாத்ரூமில் போனேன், வெளியே இருக்க போயிருப்பேன். இல்லைங்க நீக்குறோன்னு கேட்டேன் செல்லில். திருப்பி வந்து என்னை தலகால கட்டி போட்டுக்கிட்டு அப்படி இப்படின்ட்டேன், நான் தாலியை கழட்டி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதே ஆங்கிலில் இது பண்ணியிருக்கேன், அதில் தேஞ்ச வந்தேன். நல்லா அச்சிட்டி பிரிண்டா பார்த்துருப்பேன் போலனே.
அதே மாதிரி இந்த பொம்பளைய ஊராமே எங்கள் ஆத்தாக்கெல்லாம் அதுக்குதான் நம்ம குடும்பத்தை காப்பதும் அதுக்குதான். தாய்மார் இல்லை என்றால் நம்மெல்லாம் இல்லை. எங்கள் அம்மா முத்துவள்ளி என்று ஒரு தாய் இல்லை என்றால் எம்கேஆர் என்ற ஒரு மனிதன் இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்காங்கன்னா தாய் தான் காரணம். அந்த தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆத்தா. ஏன்னா இப்போல்லாம் நான் எனக்கு கண்ணு குளிச்சியே எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். வீட்டுக்கார டெய்லி காலை அலசி குங்குமத்தை வச்சுட்டுத்தான் நீ உழ வைக்கிற. நல்லா இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பயந்து எந்திரிக்கிற ஒம்பளையெல்லாம் புருஷன் கட்டிங்க போட்டு படுத்து கிடந்தவனை பார்த்தா காலையில் கொடுமையாக இருக்கும். கைலி ஒரு பக்கம் கிடக்கும், கண்டங்கருவை அது ஒரு பக்கம், தூக்குண்டு ஒரு பக்கம், இதெல்லாம் ஒன்று சேர்த்து காங்கிரீட் போடுறதுக்குள்ளே அது படுற பாடு. 2 மாடி கலவை ஏத்தம் தண்ணி ஊத்தன்மனே ஓசை வச்சு அடிச்சு விடுங்க. வாப்பா நீ நக்கல் பண்ணிக்கிட்டு. கணவனை கட்டிய கணவன் யார் தெரியுமா? உங்களை கட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தாய் தகப்பன்னா கணவன் தான். இங்க இருக்கிற அத்தனை உறவுகளும் உழைக்கக்கூடிய என் உறவுகள். இவன் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அன்றைய காலத்தில் பிள்ளையை பெக்கிறதுக்கு பஞ்சம் கிடையாது. எதுக்காக அந்த காலத்தில் இத்தனை பிள்ளையை பெற்றாங்கன்னா அது நான் சொல்றதுக்கு தகுதி இல்லை. வெரி டேஞ்சரஸ் டோங்காஸ். ஏய் இங்கே 2 பிள்ளை இருக்கேன், ஏற்ற விட்டு அழகருக்கு 2 பிள்ளை இருக்கேன். 3ஆவது பிள்ளைக்கு மாசமாக இருக்கும் பொண்டாட்டி. உடனே வருவேன், வா 3, அங்கிட்டு 4, வாடி இங்கே 5, அங்கிட்டு வா 6. ஏன்னா உன் வாரிச்சா ஏன் வாரிச்சா அடிச்சு பார்த்துக்கிறோம்டா. ஏன்னா டோக்கன் போட்டு பெற்றிருக்காங்க. ஏய் அப்போ வந்து இப்போ தானப்பா இதெல்லாம் அதெல்லாம் அப்போ பூரா வாக்கூடுதான்டா. வாக்கூட போட்டுக்கிட்டு அப்போ இப்போ சிரமம் படணும் ராயர் இதெல்லாம். அப்போ பூரா கோமனம் தானே. போகும்போதே பட்டுனு கயிற பிள்ளையோட அறுத்து விட்டு போயிடுவேன். அறுத்து விட்டு போனே மட்டார் நடிக்கி மூட்டம் போட்டுருவேன். அப்படியே அது பூராமே வந்து விழிப்புணர்வு தான். இப்போ பிள்ளை வளர்ந்துருக்குவார் விருசம் பழமா. ஆட சண்டால பழம் என்னடா டேய், அதுக்கு நேரம் ஓட்ட இருக்குடா சத்தியமாடா. பாப்பா அங்கிட்டு போய் லேசா இறதங்கி விட்டு கொண்டு வா. ஏன்னா பார்த்துட்டியானே ஏய் பிள்ளை பிறந்தது ஊட்டச்சத்துப்பா. அப்போ எல்லாம் மாசமாக இருக்கும்போது ஆம்பளைக்கு நிகராக பொம்பளையெல்லாம் பார்த்தா சாயந்தரம் நேரம் பார்த்தா கபடிலாம் விளையாடுங்க. வரைஞ்சி கட்டி வரப்பில் புருஷன் என்னடின்னு சொன்னால் என்னடா நெஞ்சிலாம் மதிக்க மட்டார்னு பார்த்தா 2 கிலோமீட்டர் அங்கிட்டு நெஞ்சில் முறிஞ்சு கிடப்பேன். அவ்வளோ தூரத்துக்கு பொம்பளை மாசமான கர்ப்பிணி பொம்பளை கூட அந்த காலத்தில் 35 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ தூரத்துக்கு பூரா அப்படி இருந்துச்சு. இப்போ அவன் பொண்டாட்டி லேசாக ஒமட்டுனா விட மாட்டேன். அப்படியே ஆஃபீஸ் கிளம்புவார். பொண்டாட்டி சார் ஒரு ஆஃப் டே லீவ் வேணும், சுமிதா ஒரு மாதிரி அது பண்ணுறா அப்படின்னு வயசாக கேட்பேன். ஏய் சுமிதா நைட்டு ப்ரே ரைஸ் ஒத்துக்கலையாடா? உடனே அது ஏய் நீ போட்ட ட்ரில் ஒர்க் ஆயிடுச்சுடா. அப்படியா 8 போட்டேன், 2 தான் போட்டிருக்கேன், 8 போட்டேன். அப்படியே போல்ட்டெல்லாம் ஏய் கன்சியூவாக இருக்கியாடா? ஆமாம் கட்டில் விட்டு நீ இறங்கவே விடாதடா. நான் தான் உனக்கு எல்லாமே செய்வேன். உன் பாவாடையை துவைப்பேன், சட்டியை துவைப்பேன்னு இறங்கவே விட மாட்டேன். அப்படியே மாதங்கள் போக போக அங்கே டாக்டர் வாக்கிங் போவார். போகும்போது அசோக் மனைவி மாசமாக இருக்கா, இவன் கட்டில் விட்டு இறங்கலை. நரஸ் 2 பெட்ரூம் ஓகே சார், ஒரு ரம்பம், ஒரு ஆசா பிளேட். பொண்டாட்டி தூக்கிட்டு எப்படி வருவேன்? 1.5 லட்சம் காலி பண்ணிடணும், தூக்கி போட்டு அறுத்துருவேன். இயற்கை. அன்றைய காலத்தில் நடைபயிற்சி உண்டா? ஏன் காலையிலே அதிகாலையிலே எல்லா முன்னோர்கள்லாம் பெரியவர்கள்லாம் எந்திரிச்சு வரப்போட்ட போயிடுவாங்க, வாக்கியாவட்ட போயிடுவாங்க, கருதறுக்க போகிறது. அப்போல்லாம் வந்து உடற்பயிற்சி தேவையில்லை. இப்போ காரியாவட்டி பைபாஸ்லாம் பார்க்குறேன், பூரா கண்டனரில் எதிர்த்து நடக்கிறேன். எங்கள் பெரியப்பா அன்னைக்கு மானாமரியில் அந்தந்த கண்டனர் நம்மளை என்ன பண்ணிடுவேன்னு லைட்டு வெளிச்சத்துலேயும் நடந்திருக்கேன். கடைசியில் அவளுக்கு லைட்டு போட்டாங்க, அவளை காலி பண்ணிட்டேன். வேற ஆமக்கூடு கம்மாயில் நடந்த மாதிரி சாங் இருந்துருச்சு. சாங் ப்ளீஸ். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம்.
தென்பாண்டி அட ராமநாடு அட ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேய்க்கிறம்பா அவர்தான் அப்துல் கலாம் தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மர்களா அட தென்பாண்டி அட ராமநாடு அட ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருப்பது படுத்திருப்பது பேய்கரம்பா பேய்கரும்பா அப்துல் கலாம் அப்துல் கலாம் தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா ஐயா பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா கிடைக்கிற கனவு காண சொன்னார் ஐயா பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் விண் மீது கனகேவினார் தமிழக மண் மீது புகழ்ந்து வினார் விண் மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா அட தென்பாண்டி அட காரியாவட்டி அட தாண்டி போனா தாண்டி போனார் தோப்பூர் தோப்பூர் அட புதுப்பட்டி புதுப்பட்டி சாட்டா போயிடுவான் திருச்சூழி அரைக்கூடி என் மானாச்சால என் பாத்தியனூர் என் பரமக்குடி பரமக்குடி என் தாண்டி போனா தாண்டி போனார் என் சத்திரக்குடி சத்திரக்குடி ஒரு தோல் கட்டா தோள்கட்டா மட்டி நின்றுச்சு நின்றுச்சு தூக்கிருச்சு தூக்கிருச்சு என் 4 ரோடு நாலு ரோடு என் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் பாம்பர் பாலா பாம்பன் பாலம் அட இறங்கியாச்சு இறங்கியாச்சு அட எனது பக்கம் இடது அட பக்கம் பேய்க்கிறம்பு அவர்தான் அப்துல் கலாம் ஏ தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் அப்துல் கலாம் அப்துல் கலாம் என்றால் நம்ம அத்தனை பேருக்குமே பெருமை. இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தது வேற விதம். அவர் தமிழகத்தில் பிறந்த ஒரு தமிழன் என்பது நம்ம அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய ஒரு பெருமை. இன்னும் சில பேருக்கு அப்துல் கலாம் தெரியாதுல்ல, அதில் யோசிப்பேன். தோணுகால சந்தையில் ஆட்டியாவரம் பார்ப்பாரு. அப்துல் கலாம் நிறைய பொட்டு கூட்டி இருக்கான்னு கேட்போம்ட்டுவேன். அப்துல் கலாம் அவர் நல்ல மனுஷன். உண்மையிலே எந்த ஒரு இதுவுமே எதிர்பார்க்காம, ஏன் நீங்கள் திருமணம் செய்யவில்லை என்று கேட்ட பொழுது, எனக்கு அதற்கு நேரம் இல்லை, எனக்கு நாட்டுக்கு சேவை செய்யத்தான் நேரம் இருக்கு என்று சொன்னவர். இன்னைக்கு ஏன் நீங்கள் திருமணம் பண்ணலை? ஒன்றும் கிடைக்கல, இதப்போ பண்ணிடுறேன். கணேஜி போயில தான் போய் பெட்டிக்கல்ல கேட்குவாங்க ஆம்பளையெல்லாம். கணேஜி போயில போய் நைஸா பொம்பளையால் இருக்குங்க. ஏக்கா அது என் தாலி எறிய ஓட்டினான் போலீஸ் ரைடு. அப்படித்தான் கேட்டான். இப்போ 38-40 வயசுல யாருக்குமே பொண்ணு கிடைக்காம பூரா அங்கே போய் நின்றுக்கிட்டு, ஏக்கா நம்ம ஊரில் எதுவும் ஜெகநாட்டில் இருக்குமாக்கா? என்னப்பா பொண்ணுதேன், 2 குல தாய் 3 குல தாயாக இருந்தாலும் பரவாயில்லக்கா, கட்டிக்கிறேன், ஒன்றும் பண்ண முடியலக்கா. எனக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு பாருனே. உனக்காப்பா? உனக்கு நான் பார்க்குறேன். அப்பத்தா சுடுகாட்டில் படுத்து கிடப்பா, மம்பட்டி எடுத்து வெட்டிக்கிட்டு நெஞ்செலும்பு கிளம்பி வரும், சூம்பிக்கிட்டு அங்கனே பாடு போடா வெண்ணமேனே. என்ன கரத்திரம் பொண்ணலாம் குடி. யாருக்கு பொண்ணாட பொண்ணுமா? நீங்கள் நிற்கிறது எனக்கு துருதுருன்னே இருக்கு. நிற்கிற ஆளுக இப்படின்னு சொல்லும் போது யாருக்கும் துண்டு போடுற இள மாதிரி இருக்கு. வேற ஒன்றும் இல்லைல்ல. காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, உண்மையிலே ரொம்ப அருமையான சேவை. உண்மையிலே மாதிரி இந்த காசுலாம் வாங்குறது கிடையாதுல்ல. இப்போ பூரா மிஷின் தானே. மிஷினில் மட்டும் சார்ஜ் குறையக்கூடாது. அப்பெல்லாம் போயிட்டு காவல்துறை அதிகாரிட்ட ரொம்ப தான் அப்படியே சம்மந்தம் பேசுவாங்க. எந்த ஊரா? அங்கிட்டு காரியாவட்டி பக்கம் தாங்கய்யா.
யாருமே சுப்பையாமே இலையவன் நீ எனக்கு மச்சான் வேணும்டா ஏன் ஹெல்மெட் இல்லை உடனே அவன் இல்லை மச்சான் அப்பெல்லாம் உறவு இருந்துச்சு இல்லை மச்சான் எவ்வளோ வச்சுருக்க போட்டாங்கன்னா அந்த ஆள் கிறிஸ்டட் ஆள் ஒரு 200 கொடுத்துட்டு போ சரின்னு போயிடலாம். இப்போ நீ பாட்டுக்கு போ உய் அப்படியா கண்டார்லி போடி கச்சாக் புச்சாக் டிஎன் 43 45 கிரிச்சு 10,000 ரூபா டிம் வண்டியை வைக்கும் போது பெரிய தெனாவிட்டா இப்படி கால் மேலே காலை போட்டு சீரட் அடிப்பேன். நம்ம பைக்கு வந்து 67 ரூபாய்க்கு கேட்டு மதுரில் கொடுக்கல ப்ரோ, உங்களுக்கு ஆத்தேன் 63 ரூபாய்னு வண்டி வச்சுக்கோங்க ப்ரோ, மைலேஜ் டும்முண்டா சரி என்ன அந்த 63 ரூபா கொடுத்து வண்டியை வாங்கிட்டு ஃபைன் எவ்வளோன்னு போட்டு பார்ப்பேன் 88,000 இருக்கும். அங்கே நீ மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சுட்டு சாம்பலை பூச்சிட்டு கந்தனுக்கு வேல் வேலும் தலைக்கவசம் உயிர் கவசம். இந்த உடம்பிலே எந்த அடிபட்டாலும் இன்னைக்கு மதுரையிலேயே தலை சிறந்த திறமையான மருத்துவர்கள் இருக்கிறார்கள், மருத்துவமனை இருக்கிறது, சரி பண்ணிடலாம், குணப்படுத்திடலாம். ஆனால் இந்த மனிதனுடைய தலையில் அடிபட்டால் குணப்படுத்துவது கஷ்டம். தலை செய்து நம்ம பகுதியிலிருந்து இந்த பைபாஸ் கிராஸ் பண்ணும்போது அன்பு உறவுகளே, என்னை இளைய சமுதாயங்களே பாதம் தொட்டு கேட்குறேன், மெதுவாக நிப்பாட்டி பொறுமையாக போங்க ஐயா. இந்த ஒரு பிறவி தான், அடுத்த பிறவியில் நானும் கோமாளி போடுறது கிடையாது, எங்கள் அண்ணன் தம்பியை நான் பார்க்க போகிறது கிடையாது. அதனால் நீங்கள்லாம் 100 வருஷம் இருக்கணும். பாதம் தொட்டு கேட்குறேன், மெதுவாக போங்க. பெரியவங்க சொல்கிறதெல்லாம் கேளுங்கய்யா. உங்கள் அங்கிட்ட ஒரு கிருத்திரம் பிடிச்சால உள்ளே வர சொல்லுவேன். நான் எவ்வளோ இதாக இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னத்தை அப்படின்ற இதில் காரியாவட்டி போகும்போது நம்மளால ஊரா நின்று ஸ்டாண்டை போட்டு ஒரு வண்டி அங்கே வரும், கல்குறிச்சிக்கிட்ட வரட்டும், மெதுவாக போக மச்சான் போயிடுவேன். அங்கே போய் நினைக்கிறேன் பாரு, ஒரு ஆப்பை போட்டவனே கண்டனர் பக்கத்தில் ஒரு என்ன மைத்த பிடிங்கிருவேன் கிருந்துவேன் சட்டக்குன்னு அடித்தவனே அடி பாவ ரச பூவ ரச மலை உச்சியில் போத்த என் பிச்சி பூவு நக்கிட்டு போ. நான் கருத்து சொல்லி மயிரை பிடுங்கினேன். பாட்டை போடுறேன் இரு, இப்போதான் கேசரி சுத்திக்கிருச்சு இரு. உனக்காக நான் ஒரு பாட்டு பாடுறேன், அதோட வெளியே இருக்கும்போது அதை கேட்டுக்க. 2 விட்டு டம் டம் பாஸ் சீச்சி சீரனுண்ணி சீரனுண்ணி சீச்சி சீரனுண்ணி சீரனுண்ணி பெந்து ஒக்கல மக்கள மத்தல ஹோதல மத்தலமு மயிர. அந்த பாட்டை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, அவனுக்கு மண்டை வரைஞ்சு போச்சு. அந்த பாட்டை அவன் நடிச்சு 25 வருஷம் ஆச்சான். அப்போ அவன் வாழ்க்கையில் அதுதான் சொல்கிறேன், ஒவ்வொரு மனிதனுடைய திறமையும் ஒளிந்து கிடக்கிறது, ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். அதை வரைக்கும் போராடுவதிலையும் உழைப்பதிலையும் தயங்கி விடாதே என் தமிழா. இங்கே இருக்க ஒரு 15 பேர் தான் தமிழ்லேயே அங்கிட்டு போகிறோம். என்னப்பா சவரா இனி எதிரி மாதிரி கதை தட்டவே மாட்டீங்களே. ஆம்பளைகளுக்கு ஆம்பளை இந்த சீட்டாட்டம்லாம் பார்த்தீங்கன்னு இரு இரு மிஸ்டர் கப்ளிங் வாங்கி தரேன் இரு. இந்த சீட்டு விளையாட்டை பார்த்துருக்கீங்களா? அந்த சீட்டு விளையாட்டில் இந்த சீட்டில் அடுத்து என்ன இருக்கு அதே வரும். ஆனால் நம்மளால உணர்ச்சி வசப்படுவேன். மாடா ஒரு ஆசு மாடா வாடா ஒரு சோக்கரு மாடா அடக்கிறான் அப்படியே பெருமையாக பேசுவேன். அவ்வளோதான் 2 கார்டு தான் அடிச்சிருவேன். ஆனால் அவன் தான் 70 வாங்கிட்டு வாங்குவேன். எங்கள் ஊரில் பொம்பளை உரம் தாயம் போடும் போது அங்கே போய் நின்றா எனக்கெல்லாம் அவ்வளோ ஒரு பொழுதுபோக்கா இருக்கேன். எங்கடி தாயா அடி ஒரு ஒட்டு நொட்டு வாடா ஒரு 12 ஒரு 3 போகாடி அடி குச்சிக்காரி வாடி குத்திருச்சு வாடி. 100 நாள் வேலைகளை ஃபயலுக்காக வாமப்பு போனவங்க வாக்கிங் 5 பேர் போகும்போது அங்கே 2 பேர் நைட்டியை போட்டுக்கிட்டு சிப்பிங் கேரை விளையாண்டுருக்குங்க. கிச்சிக்கா கிச்சிக்கான்னு இவங்க எல்லாரும் செம்ம பிகர் ப்ரோ போய் பார்த்துருக்காங்க, திரும்பி பார்த்துருக்காங்க. கிளவி என்னப்பான் இருக்கு, என்ன நைட்டி போடுற அது இவங்க மண்டி போட்டே பார்த்துருக்காங்க. என்ன கருத்தில் படலாம் கூடிய ஐயா வேற இது இருக்காயா? நாளைக்கு என்ன யாரும் கேட்டக்கூடாது எம்கேஆர் வந்து என்ன கிழிச்சான்னு. அட்டை வேணாம், பறிச்சட்ட வேணாம். பிச்சம்பட்டி புளியங்குளத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு ஐயனார், அருள்மிகு ஸ்ரீ சந்தன கரப்பணசாமி, ஸ்ரீ சோன கரப்பணசாமி தொட்டிச்சியம்மன் கோவில் மாசி கலரி திருவிழாவை முன்னிட்டு மதிமரியாதைக்குரிய காரியாவட்டி உயர்திரு காவல்துறை சார்பாளர் தலைமையிலும் கல்லுப்பட்டி உயர்திரு கிராம நிர்வாக அதிகாரிகள் இவர்கள் முன்னிலும்
மற்றும் அன்பு உறவுகள், அரசியல் முக்கியஸ்தர்கள் அத்தனை பேர் அன்போடு ஆதரவோடு சுற்றுவட்டாலிருந்து வருகை தந்த என் பாச உறவுகள், இந்த பாசத்தோடு நடைபெறக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதமிழ் நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான அந்த கருப்பு நட்சத்திரம் பக்கத்து ஊரோ எட்ட தூரம் கிடையாது, அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வேடன் வருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இனிமையான சாரித வளம், குரல் வளம், பேச்சாற்றல், மேடையிலே மின்னக்கூடிய சக்தி. இந்த வள்ளி பேரை சொல்ற அளவுக்கு அடியன் தகுதியற்றவன் நினைக்கிறேன். மிஸ்டர் முட்டை போண்டா வந்திருக்கு வள்ளி. MA வள்ளி அம்மா MA படிச்சிருக்காங்களா? ஆத்தா பென்சில் MA படித்தா மெடிக்கல் வேலை கொஞ்சம் நெருக்க வருது. அதனால பவுடர் வாங்க காசு இல்லாமல் தெரியுது. துவரங்குறிச்சியை சேர்ந்த MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு மகன், எங்களது மேலப்பட்டை சேர்ந்த K அஜித்குமார் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டி இசையமது, புதுசாக பிறக்கக்கூடிய புத்ரு, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இவன் தான் சேனை வைக்க வேண்டும். அப்படி வைத்தாத்தான் குழந்தைகள் ஆரோக்கியமாக வரும். இழைச்சாலே உனக்கு சோறு போட முடியாது. இந்த காரியா வீட்டில் அந்த பைபாஸ் நேரம் கட் பண்ணும்போது என்ன ஹோட்டல் சுல்தானா மங்களம் கிடையாது, லெஃப்ட் சைடில் உள்ள ஒரு முஸ்லீம் ஹோட்டல் ஒன்று வருது. பிஸ்மியில் போய் இவனை சாப்பிட விட்டேன். 13 புரோட்டா சாப்பிட்டேன், 2 ஸ்பெஷல் தோசை, ஒரு ஃப்ரை ரைஸ், ஆப்பாயில் 4. கொஞ்ச நேரம் அசந்தான்னா அந்த தோசைக்கல்லை தின்றுருப்பேன். அவ்வளோ ஒரு உணவு கொடுக்குறான். நல்லா வருவீங்க ப்ரோ. சேரில் உட்காந்துருக்கு பாரு, இந்த நகல முடியலை, சிமெண்ட் மூட நகர்ந்துருச்சு இருந்தா அப்படின்றான். நான் காது ஊத்துக்க வந்திருக்கேன். திஸ் மேட ப்ரோ, டிஸ்பிளின் கோஆபரேட் பண்ணுங்க. நம்மள அத்தனை பேருமே இன்னைக்கு சிவன்ராத்திரி மட்டும் கிடையாது, எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் நமது கோயில், நாம் வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் இவர்களை போன்றவர்கள் கையில் தான் பூ மாலை வாங்கி சென்று சூட்டுவோம். பூக்கட்டும் புண்ணியமான தொழில், புனிதமான தொழில் செய்யக்கூடிய குடும்பத்திலிருந்து வந்தவன் இந்த தம்பி. புதுக்கோட்டை சங்கத்தில், முத்தமிழ் நடிகர் சங்கத்தில் 10-11 வருஷம் ஆச்சு, நாடகமே இல்லை. மாதத்துக்கு 3 நாடகந்தே ஆடுவேன்னே. எங்கள் அம்மாவோட பூ கட்டுவேன், சாக்கடை ஓரத்தில் பூக்கடை. திடீர்னு வந்து அதையும் பூக்கடையை தூக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவும் நானும் வெயிலில் போய் விற்பமுனேன்னு சொன்னவனே நான் அறிமுகப்படுத்தினேன். ஏன்னா கஷ்டப்படக்கூடியவனே இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துவேன். அதனால் 2 வருஷமாக அறிமுகப்படுத்தினேன். போன வருஷம் எனக்கு ஃபோன் அடித்தேன் சாயந்தரமாக, அண்ணே ஒரு 23 லட்சத்துக்கு இடம் வாங்கிட்டேனேன்ட்டேன். அப்போத்தே எனக்கு அதிர்ச்சி ஆச்சு. மேடையில் வாங்கின 3000 சம்பளத்தில் எப்படி 23 லட்சத்துக்கு வாங்கினேன்? அப்போ பிளாக்கில் ஏதோ கணேசி போயிலையும் கஞ்சாவை ஓட்டுறேன். இல்லை வேறு எதுவும் ரூம்பை வச்சு எதுவும் பண்ணுறியாடா, இதை வச்சு எதுவும் பிரார்த்தனை பண்ணுறியா, மசரை மாட்டி என்னடா ஒன்று. சரி நல்லாடுறா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மணிகண்டா, நாடக உலகம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு துறையுமே ஒரே ஒரு வட்டம், ஒரு ரவுண்டு தான். அதுக்குள்ளே சுதாரித்த மனுஷன் பொழைச்சிக்கலாம். எல்லாத்துக்கும் எல்லா நேரமே சுக்கிரதசை அடிக்கும்னு நினைக்காது. சரியா? இவனை சேர்த்து வைக்க சொன்னேன், நல்லா சேர்த்து வைடான்னு. இப்போ அறந்தாங்கில் ஒரு பொம்பளை சேர்த்து வச்சுருக்கேன். நான் காசை சேர்த்து வைக்க சொன்னால் இவன் ATM மிஷினையே சேர்த்து வச்சுருக்கேன். கிராக பிடிச்சவன். எதில் விட்டேன்? வாயில. இங்கே வாங்க, சுடுதண்ணியை கொப்பிடிச்சிட்டு வாங்களேன். என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனியம் பெண்பாடல் பாட்டு மறந்துட்டேன் பாரு. ஆத்தா நீ இல்லைனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவானம்மா பட்ட கடனை நான் அடைக்க? ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவானம்மா பட்ட
கடனை நான் அடைக்க நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்தவனம் நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்தவனம் நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலோ இனி கலகலன்னு சிரிச்சே கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சீலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச திருநீர் பூசின கை திருநீராய் ஆனதோ திருநீர் பூசின கை திருநீராய் ஆனதோ திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சீலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொள்ளி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு எங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொள்ளி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணி கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு நாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு நாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு நாளட்டும் ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு நாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு நாளட்டும் வா வா அண்ணே சொன்னதெல்லாம் உண்மைதான். உண்மையாலுமே நான் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் தானே வந்தேன். அண்ணே சொன்ன மாதிரி ஒரு சாக்கடை ஓரத்தில் தான் நானும் எங்கள் அம்மாவும் பூக்கடை வச்சுருப்போம். நான் சங்கத்துக்கு வந்து எப்படி ஒரு 8 வருஷத்துக்கு மேலே இருக்கும். எனக்கு நாடகம் யாருமே கொடுக்க மாட்டாங்கண்ணே. மாதத்தில் ஒரு 5 நாடகம் போவேனே. என்னை யாருக்குமே தெரியாது. வெளியில் மணிகண்டன்னு யாருக்கும் தெரியாதுண்ணே. டிஆர் மணிகண்டன்னு தெரியாது. இப்போ அண்ணனோட நான் நாடகத்துக்கு வரோம்.
அண்ணன் போனார், நான் ஒரு நாடகத்துக்கு வரலன்னா எல்லாரும் கேட்குறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, இருந்தாலும் எல்லாரும் என்னை பேசுகிறது எனக்கு சந்தோஷமாக. ரொம்ப நன்றிண்ணே. வாழ்த்துக்கள். குழி தோன்றாயின்ற அர்த்தம். அவரை சொல்லிட்டேன், இது பண்ணிட்டேன். அன்னைக்கு அவர் பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் எல்லாரும் தானே சொன்னான், தண்ணியை போட்டு தான் பேசுவார் போல. ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய மகிமை தெரிந்தது. நானும் சினிமாவில் நடிக்கும் போது கேப்டன் விஜயகாந்த் ஐயா பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த சினிமாவை பொறுத்தவரை எப்படின்னா, இப்போ பெருங்கொண்ட நடிகர் இருக்கான்னு வைங்களேன், பெரிய ஹீரோ, அவங்க ஒருவேளை சாப்பாடு வந்து 30,000 40,000 பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் வாங்கிட்டு வருவாங்க. அவங்க கேரோனே கோடிக்கணக்கில் இருக்கும். கேரோன்னா வீடு மாதிரியே இருக்கும். உள்ள பெட்ரூம்பு, சவரு. விஜய் சேதுவன் கேரோன்லாம் அன்றைக்கி ஃபோட்டோ எடுத்தேன், நானும் மருதமணி ஆனோம். பார்த்தா வீடு மாதிரியே பிரம்மாண்டமாக இருக்குது. காருக்குள்ளே அவ்வளோ பெரிய ரத்து வண்டி மாதிரி கேரோன்பா. அவங்களுக்கு ஒரு வகை. ஆனால் அதுக்கு மாதிரி மற்ற நடிகர்களுக்கு எல்லாருக்குமே கேட்டகரி பார்ப்பாங்க. ஆனால் அந்த நடிகனுக்கு பின்னாடி இந்த பாமர மக்கள் 300 ரூபா சம்பளத்துக்கு வெயிலில் கடந்து கஷ்டப்படுவாங்க. அங்கே சினிமா துறையிலே தட்டெடுத்து சோத்து கையேந்த வேண்டும். அப்படி கஷ்டப்பட்டோம். நான் அதில் உணர்ந்தேன். ஆனால் அத்தனை பேரும் நான் என்ன சாப்பிட்றனோ தலைவாழை இலை போட்டு சாப்பிடணும்னு கொண்டு வந்தவர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகிடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருகத்தை இசைத்து காமி பார்க்கலாம். நாடகத்தில் போடணும். அதே எந்த பாட்டுக்கும் வாசிக்க தெரிஞ்சதுனாலதான் உன்னே நாடகத்துக்கு நாங்கள் போட்டிருக்கோம். அதை விட்டு பேர் சொன்ன உடனே நத்திங்கட்டங்கு புட்டுங்கன்னு கண்டங்கர்னு அடிச்சு விட்டு ஒரு 4 பேர் எந்திரிச்சு ஏய் மிருதங்கா நிறுத்தியா பொழுந்தனைக்கு நொத்து நொட்டு ஒரு தடிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நீ தலையை கீழே கொடுக்கிட்டு என்னென்ன அப்படி சொல்லுவதை விட வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. எந்த கட்ட வழக்கம் கிடையாது. வெத்தலை ஓடுவாப்புல. வெத்தலைன்னு லேஜ்வாஜ் கிடையாது. 1.5 கிலோ 2 கிலோ செம்புரியங்குட்டி அகத்து கொலையை திண்டு விட்டு புழுக்க ஓட்டாத மாதிரி அதுலேயும் திண்டு விட்டு வெண்ணமையும் தலையை சைடில் துப்ப மாட்டார். ஒரு கேனு வச்சுக்கிறாரு, பவுண்டா கேன். அதில் எச்சியை புளிச்சு துப்பி டைட்டாக மூடி சைடில் வைக்க. ஒரு இலவட்ட பைய பக்கத்துலேருந்து போதையிலே பார்த்துருக்கேன். சரக்கு நல்ல சரக்காக கலந்து வச்சுருக்கானே மிலிட்ரியாக இருக்கும்னு நினச்சிட்டு இவருங்கிட்ட திரும்பும்போது கேனில் எடுத்து குடிச்சு விட்டேன். இவர் எது குடிச்ச சரக்கு தானே அப்படின்னு இருக்கேன். வெத்தலை எச்சின்னு சொன்னோடனே வெட்டிடுச்சு அவனுக்கு. வெட்டி ரீப்பரோட விழுந்து இன்னைக்கு உன் கவட்டில் தூக்கி கொண்டாட்டி அதில் அறுத்துக்கிற சின்ன சுண்ணாம்பு போட்டுரு. எதில் விட்டேன்? வாயில. நன்றி. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி திண்டுக்கல் அங்கு விலாஸ் நாடக கம்பெனி. அந்த கம்பெனியிலிருந்து சிறு வயதிலிருந்து வந்து தான் கடைசி வரைக்கும் உழைத்தே வாழ வேண்டும் என்று மற்ற தமிழர்கள் போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மகானை எம்கேஆர் தலை வணங்குகிறேன். திண்டுக்கல் எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். ப்ரோ உட்காருங்க ப்ரோ. ப்ரோ சொல்றாரு.
ஜானி. உண்மையிலே கைதட்டலாம். சிறந்த முறையில் இங்கே சீன் தாளம் வைத்துக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டை அருகாமுள்ள பூவரசுகுடியைச் சேர்ந்த சண்முகம் அவர்கள் சீன் தாளம். சண்முகம் இங்கே வா. சண்முகம் யாரை கட்டு குத்துன இங்கே வாவே. இதுக்கு தானே போன மேடையில் ஒன்று லேசா காத்த கடிச்சேன். விழுப்பம் இதெல்லாம் மோசமான ஏரியா. இது ஓட்டக்கூடாதுப்பா, ரைடு ஓவர். இது நீ வச்சிருக்க தெரிஞ்சல 1 வருஷம் ஜெயில. இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், அதுக்கு தாளம் போடு. சிக்கு புக்கு ரயிலு இன்னைக்கு கலக்குது வார ஸ்டைலு. ரொம்ப வலிக்குது, மெதுவா செய்வ. சிறுத்து போடு. உன்னைய தூக்கிட்டு நான் அலைய முடியாது ஆஸ்பத்திரி. சாமி அழைக்க போறேன். அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகன் நல்ல வில்லதேன். அருமையான வில்ல ரப்பு ரப்புன்னு 4 அடி அடிப்பான். ஆனால் எல்லா கேஸ்லையும் மாற்றவே மருதமணி தான். ஏய் விட்டுருவேன், லப்பு லப்புன்னு அடிப்பான். கலை எலும்பு லேசா கிராக்காயிரும். ஏன்னா அன்பு ஐயே வேற என்ன சரக்கு அடிச்சான்னு இல்லையா. கப்ளிங் லாங். எங்களது மணப்பாறை அனிதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காம்பி அணி. மாடி ஆத்தாடி பொண்ணு எனக்கு கரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டாசி வந்தாடி. அரைச்ச மாவ அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, நாம கதைய கேட்போமா, இல்ல உனக்கு பாப்போமா. எம்மா 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 எம்மம்மா எம்மா 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 எம்மம்மா. ஓய்யா ஓய்யா வருஷமா நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் நமது மருதங்குடி. இந்த மருதங்குடி கிராமத்திலே முதல்ல பேர் வர காரணம் மருதங்குடி MC அழகு கம்பள பட்டாளம். அன்றைய காலத்தில் அவர் இல்லாமல் கட்டபொம்மன் நாடகமே கிடையாது. அதில் ஒரு நகைச்சுவையான முகம். அதுக்கப்புறம் கட்டபொம்மன் நாடகத்தில் இருந்த என் அண்ணன் மருதமணியை இந்த வள்ளி திருமண நாடகத்தினை உன்னால் ஜெயிக்க முடியும் என்று சொன்னேன். ஜெயித்து காமித்து விட்டான். இன்னைக்கு எத்தனை லட்சம் பேர் இந்த பகுதிக்கு வந்தால் கூட மருதங்குடி எங்கே இருக்குன்னு கேட்டு நேராக அங்கே வாகனத்தை விட்டு அவனுடன் புகைப்படம் எடுக்கிறாரு பாருங்க. அதில் உள்ள ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஒரு மாடை அவுத்து விட்டேன், மாடு பேர் வாங்கிருச்சு. அதான் யாரையுமே வளர்த்து விட்டு போயிடுவேன். தான் மட்டும் வளர வேண்டும் நினைக்கிற முட்டாள், மற்றவர்களை வளர்ச்சியில் சந்தோஷப்படுறதே மனுஷன். நான் சொல்கிறேன், இதே இடத்துல வேற பப்புனா இருந்தால் எங்கள் அண்ணன் மருதமணி வளர்த்து விட மாட்டாங்க. சொல்கிறேன், நம்மளுக்கு முன்னாடி அவன் கைதட்டு வாங்குறேன், அவனுக்கு ஆய்வுன்னு கத்துறாங்கன்னு மற்றாலாம் பொறுத்துக்குறாங்களா? நான் அப்படி கிடையாது. நான் எத்தனையோ பேர்த்தை வளர்த்து விட்டேன். மணிகண்டை முதற்கொண்டு அப்படித்தேன். நன்றியை மறந்து என்னை கூட மறந்துரு. இந்த உறவுகளை மறந்துடாதடா. இப்போ தாண்டா உன்னையெல்லாம் பார்த்து பார்த்து ரசித்து உன்னைய நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய இதயங்கள்ரா. என் அன்பு அண்ணன் நமது காரியாபட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் இன்னும் காமன் நேரத்திலே நகைச்சுவை தென்றலாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். இப்படி நீங்க கைதட்டணும், சிரிக்கணும், கத்தணும், அது வரைக்கும் தான் எங்க 2 பேத்துக்கும் பருப்பு வேகம். நீங்க சுணங்கிட்டுன்னா நாங்க 2 பேரும் செம்புரியாட்டு புழுக்காலில் போயிடுவோம். எஸ் எஸ் ஓகே ஓகே. இது கிரிட்டிக்கல் லாக். தெல்ல தெளிவாக ஒளிமொழி அமைத்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி குமரன் ரேடியோஸ் உரிமையாளர் பரமசிவம் குமரன் ரேடியோஸ். அந்த தம்பிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். வாங்க தம்பி, அந்த தம்பிக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லலாம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தம்பி. மைசட்டு இதுதாம்மா குமரே ரேடியோஸ் அற்புதமா. எங்க குமரே மைசட் மந்திரியோட சொந்த ஊர்
everybody come on everybody நீங்க வாழ்க வாழ்க திருவோட குமரே நூறாண்டு வாழணும் திருவோட குமரன் ஸ்தாபனம் ஒளி ஒளி ஸ்தாபனம் ஒரே தட்டு அவன் தட்டுல பொச்சுக்காப்படுத்தவன் எவ்வளவு பெருமையா சொல்றேன் தட்ட மாட்டேன் கொட்டக அமைப்பு பூமிநாதன் எந்த ஒரு பூமிநாதன் அவர் அண்ணே சின்ன எஸ்கல்பட்டி பூமிநாதன் அண்ணே கொட்டகை அருமையான கொட்டகை அது ஏற்கனவே சென்ட்ரிங் வேலைக்கு போகுமா பழையடப்புக்கு இல்லை சாமியாம்பூரம் அந்த ப்ராப்பர்ட்டியாக இருக்கு ப்ரோ முட்டு விளையிறாம ப்ரோ இன்னைக்கு கணத்தாள் நல்ல வேலை யாரும் வரல தம்பி நீங்க வராதியா இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி இந்த நாடக கலையில எத்தனை நடிகர்கள் நடித்தாலும் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடித்த ஜாம்பவான்கள் இந்த வெள்ளாகுளத்துலாம் இருக்காங்க கந்தசாமி சின்னசாமி அப்படி போன்ற கலைஞர்கள் அவர்கள் எல்லாம் அதிக யூடியூப்லேயே தெரியவில்லை அன்றைய காலத்தில் அது இல்லை இன்னைக்கு இத்தனை இளைஞர்களும் எத்தனையோ பொழுதுபோக்கு இருக்கின்ற பொழுது நாடக கலைக்கு இன்னைக்கு இம்புட்டு கூட்டம் சேருதுன்னா நானும் என்னுடைய சக கலைஞர்களும் கிடையாது யூடியூப் சேனல் தான் தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்தன் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு எல்லாருமே கொடுக்கலாம் வாழ்த்துக்கள் தம்பி வாழ்த்துக்கள் நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் பிச்சம்பட்டி புளியங்குளம் கிராம பொதுமக்கள் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் உலகத்திலே எந்த தொழில் யாரை வைத்து நம்ம கற்றுக்கொண்டு முன்னேறணுமோ அவர்களை மட்டும் ஆயுள் உள்ளவரை மறக்கக்கூடாது அதை மறந்தால் நம் வாழ்விலே முன்னேற முடியாது என் அன்பு வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவனும் நாம் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமம் இதே பிச்சம்பட்டி புளியங்குளம் நிலைமை எங்க ஊரும் இங்கேயாவது 10 வீடு ப்ரோ எங்க ஊர்ல 5 வீடு தான் 5 வீடு தான் 5 வீட்டுக்கு உங்க ஊர்ல இவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்க உங்க பாதம் தொட்டு நான் வணங்குறேன் இந்த ஒற்றுமை ஆயுள் உள்ள வரைக்கும் நீங்கள்லாம் இளைஞரெல்லாம் வளர்த்து விட்டு போங்க போ நல்ல ஒரு ஒற்றுமை 10 வீட்டுக்காரங்க நாடகம் போட்டு 10,000 பேர்த்த திரட்டிட்டீங்களே ஐயா எங்கள் ஊர் நாடி இந்த 10 வீட்டுக்கார ஒரு நாளைக்கு வாங்க போ டாட்டாச்சி செலவு கூட ஏற்றுக்கிறேன் 5 வீடு இருக்காங்க கிருத்திரம் பிடிச்சவங்க இவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன் அவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன் ஒல்லி காசு வெட்டுதல் மண்ணை வாரி தூத்துதல் மிளகாரத்தை அப்புதல் இப்போ மண் அடிக்கக்கூடாதுன்னு ரைடு பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கு எம்சாண்டு அடிச்சு வச்சேன் 2 ஒம்பளையை பொட்டலா போகணும் தூத்தி அவள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டான் அப்படி டேஞ்சரான ஊரில் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சியோலம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் உண்மையிலே அத்தனை திரைப்பட வாய்ப்புகள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு மருதமணி அண்ணனுக்கும் இதில் என்னென்னா பொன்ராம் சார் கூப்பிட்டார் நேற்று கடைக்குட்டி சிங்கம் எடுத்தவர் போக முடியல ஏன் வையாசி வரைக்கும் 30 நாள் லெஸ்டே கிடையாது ஆவணி வரைக்கும் வாங்கி வச்சுட்டார் எங்கள் மேனேஜர் ஒன்றும் பண்ண முடியாது கடைசி வரைக்கும் மங்குன்னு தவி இந்த கதவாளி மண்டையில் பார்த்துக்கிட்டு நான் ஏன் சினிமாவுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்னா அடுத்து இன்னும் நிறையா சேவைகளை செய்யலாம் உங்களை போன்றவர்களை நிறையா வாழ வைத்து விட்டு இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு லட்சியம் மட்டும் இருக்குது மனதில் மறுபடியும் போவேன் எத்தனை சினிமாவில் போய் நடித்தாலும் கடைசி வரைக்கும் இந்த மேடையில் கோமாளி வேஷம் போட்டு உங்கள் முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்று சொல்லி அடியன் எம்கேஆர் பபுன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் இத்துடன் டீ சாப்பிடும் போல இருக்கு உரையை முடிக்கிறேன் எங்க ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே எங்க குணம் புண்ட ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே எங்க குணம் புண்ட ராதா அண்ணே எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா எங்க ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே எங்க குணம் புண்ட ராதா அண்ணே எத்தனையோ பேரு எதையோ எழுதி வச்சாங்க இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க சில தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க
போக்குல அவங்க நடந்துகிட்டாங்க எத்தனையோ பேர் எதை எதையோ எழுதி வச்சாங்க இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. இந்த வரி எல்லாரும் கவனிச்சிக்கலாம். வளர்க்குற ஆளை என்னைக்குமே இந்த ஆட்டுக்குட்டி நம்பாது. வளர்த்த கடை மாறுவில் வாயுன்னு சொல்லுவாங்களே, எதை சொல்லுவாங்க தெரியுமா? செம்பரியம் குட்டியதே சொல்லுவாங்க. நீ திபுத்துன்னு ஓடனேன்னா உன்னை ஒரே அடி அடிச்சு உன் சூத்த காலி பண்ணி போடுறான். நீ கிணத்துக்குள்ளே ஒரு குட்டியை செம்பரியம் குட்டியை கிணத்துல குதிச்சா குதிக்கும், நீ ரொட்டி கொடுத்தா திங்கும், சிக்கனை கொடுத்தா எலும்பு கூட சப்பிக்கிட்டே இருக்கும். இது செம்பரிய குட்டி குணம், பச்சை பிள்ளை மாதிரி வரும். ஆனால் உன்னையே நம்பாது. அந்த ஆட்டி வியாபாரி பெரிய கடையானவனே ஆட்டி வியாபாரி வருவார். ஏப்பா ஆறுமுகம் உன் கடை என்ன விலையை மதிக்கிறேன்னு அந்த வியாபாரி வந்தவனே தொட்டு கும்பிட்டு வாங்கிட்டு போக மாட்டார். வந்தவனே அந்த கடா தொடையை பிடிப்பார். உடனே அந்த கடா நல்லா அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் போகிறான். அந்த வெதரை 2 செய்வார். கிச்சிப்பிச்சா கிச்சிப்பிச்சா கிச்சிப்பிச்சான் அது சொல்லலாம். இவன் நல்லா கசக்குறான். நம்ம ஓனர் கூட அவன் அங்கே டச் பண்ணல, இவன் நல்லா மூடை ஏற்றி விட்றான். நல்ல பையனாக இருக்கான். அவனோட போயிடுவேன். காலையில் 5 மணிக்கெலாம் தூக்கி போட்டு ஆடுத்துருவேன். அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு எத்தனையோ பேர் எதை எதையோ எழுதி வச்சாங்க நான் உள்ள போயிட்டு கம நேரத்துல வெளியே வாருங்க ஒண்ணுக்கு இருக்கிற உறவுகளே இருந்து வாங்குங்க கூட்ட நடுவுல உட்கார்ந்து இருக்குங்க பேம்பஸ் மாட்டுங்க ஏய் எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க நான் உள்ள போயிட்டு கம நேரத்துல வெளியே வாருங்க ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான் நீ தூங்கும் நிலவும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் கோழிதான் என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடினா ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான். யாராரோ ஆசைப்பட்டா சேர்த்து வைக்கும் அண்ணன் கிளியே உன் வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன். ஊராரா ஏத்தி விட்டு ஏனி நிற்கும் தன்னல் தனியே அதை போல ஒன்னத்தானே நான் பார்க்கிறேன். விதியோடு மோது அடி தங்கச்சி குடிகார அண்ணே இவன் உன் கட்சி பாட்டாலே சோகம் தீரும் அதனால பாடுறேன். ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான். எல்லோர்க்கும் வாழ்க்கை எங்கே எண்ணம் போலே வாய்க்காதம்மா வாய்க்காட்டி விட்டு தள்ளு ஏங்கணும் வந்தாரே வரவில் வைப்போம் விட்டு போனா செலவில் வைப்போம் வந்தாரே வரவில் வைப்போம் விட்டு போனா செலவில் வைப்போம் வேண்டாத
வருஷத்துக்கு அவர்தான். அப்புறம் தம்பி எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு தான் முதல் முறையா உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். ஆமா நல்லா இருக்கீங்கல்ல? அப்புறம் மருதங்க என்ன பண்ணி எடுக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் திண்டுக்கல் அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயா உட்காருங்க, ஐயா உட்காருங்க. எல்லாரும் அமைதியா கொஞ்சம் உட்காருங்க, உட்காருங்க. அளவு கடந்த கூட்டம் இருக்குதே. வாங்கண்ணே, வாங்க வாங்க. நான் நேற்று தான் காப்பை கழட்டினேன், இப்போ காப்போட நீங்க வர்றீங்களா? இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அருமை சகோதரி ஹாலிவுட் அனிதா அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. எனக்காக பொன்னாடை அணிவித்த விழா கமிட்டியாளர் நன்றி. நன்றி இருந்த வணக்கம். எல்லாம் ஜோர கை தட்டினதான் என்ன? அப்படி கை தட்டுங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் கொடுத்தாதான் நாங்களும் தொழில் பண்ண எங்களுக்கு ஆசைகள் இருக்கல்லவா. அப்புறம் சமூகம் தானே. அப்புறம் நீங்க எப்படி எல்லாம் இருக்கீங்களா? ஒளிபெருக்கி நீங்க எப்படி இருக்கீங்க? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்ன எங்களுக்குலாம் எதுவுமே இல்லையா? நாளைக்கு பிறந்தநாளா இன்னைக்கு பிறந்தநாளா? முடிஞ்சிருச்சு, நான் முடியலையா? அப்ப கேட்கலாம் எதுவுமே எங்களுக்கு கொடுக்கறது இல்லை. பின்னாடி வருதா? சரி சரி. ரசிகல் நீங்களே எப்படி எல்லாம் இருக்கீங்களா? சரி 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 சரி. வந்தமா பட்டமா படமா இருக்கட்டும். நமது பணியோடு ஹாலு ஹாலு லைட் ஆயிடுமா? ஹாலு ஹாலு ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த போலும் தோப்பு தாண்டா உண்மையிலுமே ரொம்ப சூப்பரா இருக்கியா? நேத்து கூட அப்படி இல்லை. நீ ஒரு ஆளுதே ரசிகராக இருந்து தட்டிக்கிட்டே இருக்கிற, ஒருத்தோட தட்ட மாட்டேன்றாங்க. ஒளிவிரிக்கு உண்மையிலுமே சூப்பர். கல்யாணம் ஆயிடுச்சாயா? ஆகலையா? அவருக்கு கல்யாணங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப நீங்க அண்ணன் தம்பியா? உண்மையிலுமே எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. உங்களுக்கு இந்த பிறவில உங்களுக்கு பொண்ணே அமையாது. நீங்க கட்ட பிரம்மச்சாரி. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உண்மையிலுமே நம்ம ஊரோட ஒற்றுமை பத்திங்களா? திண்டுக்கல் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஒளிபெருக்கிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. எவ்வளவு ஒரு ஒற்றுமை பாருங்க. அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம். நீங்க தான் வந்து போடணும். என்ன போடணும்? மை செட்டு. நல்ல வேலை. திண்டுக்கல் யாரோ பப்புன்னு யாரோ வந்திருக்காங்களாம்ல. யாரு? பப்புன்னு. அந்த பப்புன்னு இன்னைக்கு தான் பாக்குறேன், முதல் முறையா பாக்குறேன். வந்திருக்கு ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணனா அனிதாவான்னு பாப்போம். இன்னொன்னு சூத்தூட்டி ஒண்ணு வந்திருக்குது. அது யாருப்பா? மருதமணி. ஒண்ணுமே இல்லை. இந்த 4 எலும்பு வச்சு நீ என்ன ஆட்ட ஆடுற சூத்தூட்டி? பாப்பா வெளியில பாப்போம். நமக்காகவே ரசிகர்லாம் காத்து கொண்டு இருக்கிறார்கள். வரட்டும். உங்க 4 பேர்ல விளையாட நினைக்கிறேன். இது ராத்திரி நேரம். எம்மம்மா 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 எம்மம்மா. ஒரு தூக்கத்தை காணோம். எம்மம்மா 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 எம்மம்மா.
அப்புறம் மிருதங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறியா? இருள் அடிச்சு உட்கார்ந்திருக்காப்ல. இருள் அடிச்சு உட்கார்ந்திருக்காப்ல. ஏன் இப்படி இருள் அடிச்சு உட்கார்றீங்க? என்ன காரணம்? உங்களை முதல்ல பாக்குறாருல அதனால. இன்னைக்கு நம்ம 5 பேத்துமே இன்னைக்கு முதல் ராத்திரி. ஆமா. 2025க்கு இன்னைக்கு தான் முதல் ராத்திரி. முதல் ராத்திரி. இதை விட ராதாகிருஷ்ணன் நம்ம மருதமணி இருக்கானே சூத்தூட்டி இன்னைக்கு தான் எங்களுக்கே முதல் ராத்திரி. ஏன் ஒரு ஆள் தான் நடத்தணுமா? ஓ என்னங்க மாமா? சரி ரைட்டு பாடு பாடு. ஹலோ எக்கோதியா மச்சான் மச்சான் ஏ ஆசை மச்சான் எப்பத்தா வருவீங்க உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது ஏ மச்சான் 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 ஆசை மச்சான் ஏ மச்சான் 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 ஆசை வச்சேடி உங்கள்ட்ட ஆடி வரவா? ஓ சரி கண்டிப்பா நீங்க விரும்பி இந்த பாடலுக்கு முன்னாலுமே நீங்க வந்துட்டாவே மக்களை பார்த்துமே நீங்க இந்த பாட்டு கேக்குறீங்களே எப்படி நீங்க இந்த அளவுக்கு ஞானம் வரீங்களே? வாயில வச்சு நாதஸ்வரம் வாசிக்க சொல்றாங்க. எப்ப நாதஸ்வரம் நீலர்மா இருக்குதா இல்ல எப்படி? ஏ ஏ ஏ ஏ சின்ன மச்சான் என்ன உள்ள ஏ செவத்த